சின்ன சின்ன முக்கியமான சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கேஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ் இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வருது. 3 மெம்பர் பெஞ்ச் வந்து இதை விசாரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு நம்பிக்கையோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட முடிவு, அங்க என்ன ஆர்குமெண்ட் நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு அஃபிஷியலா ரிப்போர்ட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அடுத்த அப்டேட்ல அங்க கோர்ட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி இந்த அக்யூஸ்ட் சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. சிபிஐ இதை கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அனுமதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை வந்து லைவ் டிடெக்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விக்கு அவன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட். இந்த டெஸ்ட்டே காமனா எல்லா கேஸுக்கும் எடுக்க முடியாது. பட் இந்த கேஸ்ல அனுமதி கொடுத்துருக்காங்க கோர்ட். ஸோ இப்போ சிபிஐ வந்து ஒரு கொஸ்டினே திரும்ப திரும்ப அவனை கேட்குறப்போ அவனுடைய பிரீத்திங் எப்படி இருக்கு, அவனுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, அவனுடைய பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கு, ஸ்கின் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சு அவன் உண்மையை சொல்றானா பொய்யை சொல்றானா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் தான் இது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு இப்போ அனுமதி கிடைச்சிருக்கு. இந்த டெஸ்ட்டுக்குள்ள போறப்போ சஞ்சய் ராய் உண்மையை சொல்றானா, அவன் நான் மட்டும்தான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு சொல்றானா இல்லை டீம் இருந்ததா அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த டெஸ்ட்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 70% ஆவது உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இருக்கக்கூடிய கேஸ்ல நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த அக்யூஸ் சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவனுடைய டிஎன்ஏவும் அந்த இறந்து போன பெண் அவங்களுடைய நகை இடுக்குகள்ல சதை இருந்தது அப்படின்னு நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்தோம்ல. ஸோ இவனோட டிஎன்ஏவும் அந்த சதையும் மேட்ச் ஆகி இது அந்த சதை வந்து இந்த சஞ்சய் ராயோட சதை தான் அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இவன் தான் அதை செஞ்சான் அப்படிங்கிற விஷயம், அதாவது இவனும் அதை செஞ்சான் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு அப்டேட் என்னன்னா, வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் ஆனந்த போஸ் நேற்று நைட்டு டெல்லி போயிருக்காருங்க. அவசரமா போயிட்டு இந்தியாவோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சம்பந்தமா, இந்த கொல்கத்தா கேஸ் சம்பந்தமா இதுல விவாதிக்கப்பட்டிருக்கு. இதுல அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம், என்ன இந்த அளவுக்கு இது பெரிய விஷயமா போயிருக்குல்ல. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிருக்கு. அதே மாதிரி நேஷனல் லீடர்ஸ் நிறைய பேரையும் சந்திச்சு வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்திருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கவர்னர் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறப்பவே அங்க போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, இந்த விஷயத்துல உண்மை வெளியில வரும், அதுக்கு நான் முழு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு. ஸோ இந்த டைம்ல அவங்க டெல்லிக்கு போயிட்டு இதை மாதிரி முக்கியமான லீடர்களை மீட் பண்றது, அரசியலாவும் இந்த விஷயத்துல உண்மைகள் வெளியில வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கேஸ்ல வந்து ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி அந்த காலேஜோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ் இருக்காருல்ல, ஸோ அவர்கிட்ட சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 4 டேஸா போயிருக்கு. இந்த 4 டேஸ்ல 45 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்குங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் அக்யூஸ்டா இல்லாம அவருக்கு இதுல தொடர்பு இல்லாமலா சிபிஐ வந்து 45 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட விசாரணை நடத்தி இருப்பாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் அந்த செமினார் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் செவரை நீங்க உடைச்சிங்க, ரெனோவேஷன் ஒர்க்கை அந்த கிரைம் சீன் நடந்து அடுத்த நாளே செஞ்சீங்க அப்படின்னு நிறைய இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது 45 மணி நேரம் நடந்திருக்கு. அதே மாதிரி அவருடைய மொபைல்ல இருந்த கால் அண்ட் சாட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில் எடுத்து அதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. இதுல நிறைய உண்மைகளும் வெளியில வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரலா மற்ற நிறைய பேருக்கும் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணி அந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருந்ததுல. ஸோ அவங்க சொல்லக்கூடிய பதிலும் இவரு சொல்லக்கூடிய பதிலும் வந்து நிறைய இடத்த வந்து மாறுபட்டு இருக்கு, முரணா இருக்கு, முன்னுக்கு பின் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அபிஷியலா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் இப்போ இந்த கோர்ட் விசாரணை, சுப்ரீம் கோர்ட் விசாரணையில என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல உங்ககிட்ட பேசுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.